ஞான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். மனமாற்றத்தை பலருக்கு பெற்று தந்தவரே, எளியவர்களாகிய நாங்கள் தகுதியற்றவர்கள் இன்று உம்மிடம் வந்துள்ளோம். நீர் எங்களுக்கு பெற்று தந்த எல்லா அருள் வளங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்கின்றோம். உமது நம்பிக்கையினாலும் வல்லமையினாலும் தூண்டப்பட்டு உமது திருப்பாதம் வந்துள்ளோம். அன்பிலும் நம்பிக்கையிலும் வேரூன்றி வாழ எங்களை வலுப்படுத்தும். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். இத்திருத்தலத்தை நம்பி வந்துள்ளோரின் குறைகளை தீர்க்கும் புனித சந்தியாகப்பரே, தீய சக்திகளை வீழ்த்தி வெற்றி கண்டவரே, எங்களை பாவத்தில் வீழ்த்துகின்ற அழகையின் திட்டங்களை நீர் அறிந்திருக்கின்றீர். நாங்கள் எங்களையே காத்துக்கொள்ள இழைக்கின்ற எல்லா முயற்சியிலும் எங்களுக்கு உதவி செய்தவர்களும் விண்ணகத்தில் தூதர்களும் புனிதர்களும் பாடும் திருப்புகளை உம்மோடு இணைந்து பாட உடல் உள்ள தூய்மை உடையவர்களாய் எங்களை மாற்றியருளும். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்னை மரியாவினால் மிகவும் அன்பு செய்யப்பட்ட புனிதரே, உமது உயிருள்ள திருக்கண்களால் எங்களை கரைக்கண் நோக்கியருளும். விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழையையும் உமது மன்றாட்டினால் எங்களது பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தரும்படியாகவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். மரபட்டியின் ஒளியே, பிரகாசமான ஒளியோடு வெள்ளை குதிரையில் ஏறி எங்களுக்காக உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் பெற்று தாரும். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் திருத்தலத்தில் ஊற்றெடுத்த அருள் மருந்தினால் எண்ணற்ற புதுமைகளை செய்பவரே, சிறப்பாக கொடிய கொரோனா நோயில் இருந்தும் எண்ணற்ற நோய்களில் இருந்தும் மக்களுக்கு விடுதலை அளித்தவரே, உம்மை நாடி வரும் மக்கள் தொழிலில் நல்ல லாபம் பெற்று முன்னேற்றம் அடையவும், வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும்
இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறை அழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும் வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும் நிலங்கள் வாங்கவும் அரசு வேலையை பெற்று தந்திடவும் அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். நல்ல உடல் சுகம் வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வந்திருப்போருக்காக, குழந்தை பாக்கியம் கேட்டு வந்திருக்கக்கூடிய தம்பதியினர்களுக்காக, விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற வாஞ்சை நிறைந்த உள்ளத்தோடு வந்திருக்கக்கூடியவர்களுக்காக, பஞ்சம்பட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிறுவன் எட்வின் விரைவில் எழுந்து நடந்து சாட்சியாக மாறவும், எதிர்பாராத விபத்துகளில் சிக்கி மிகவும் பாதிக்கப்பட்டு நம்பிக்கையோடு இத்திருத்தல பீடத்தை உற்று நோக்கி ஜெபிக்கக்கூடிய இறை மக்களையும், கடன் பிரச்சனையால் சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும், தீய சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டு விடுதலை வேண்டி நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகளுக்காகவும், எண்ணற்ற ஆசைகளோடு வேண்டுதல்களோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஒரே மனத்தோராய் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் குழந்தை வரம் கிடைத்தமைக்காகவும் எங்கள் குழந்தைகளை உமது ஞானத்தாலும் அருளாலும்
எங்களுக்கு உடல் நலமும் மன அமைதியும் தந்ததற்காகவும், அழகை நின்று விடுதலை பெற்றதற்காகவும், நல்ல வேலை கிடைத்ததற்காகவும், இந்த நவநாள் வழிபாட்டில் பங்கு பெற்று நாங்கள் அடைந்த எல்லா வரங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எங்கள் மன்றாட்டுகளை இறைவனிடம் பரிந்து பேசி எங்களுக்கு பெற்று தந்த புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உடல் நலம் இல்லாமல் இருக்கும் மக்களை பாரும். நீர் உருவாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். எங்கள் மனம் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுகம் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். மரவர்த்தி மத்தியில் அருள்மழை பொழியும் புனித சந்தியாகப்பரே, எங்களின் பாதுகாவலரே, தேவதாயினால் மிகவும் அன்பு செய்யப்பட்டு அந்த அன்னை மரியின் வழியாக தனது ஆன்மாவை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்த புனித சந்தியாகப்பரே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் அன்புமிக்க புனிதரே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் நேர்மையான பாதையில் நடக்கவும் இறைவனின் திட்டத்தின்படி செயல்படவும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காக வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருந்தவர் நீர். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்தவருடைய விண்ணப்பங்களையும் விண்ணப்பங்களாக எழுதி வைத்தவருடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? சக்தி மிக்கவராக இருக்கின்ற சந்தியாகப்பரே, நாங்கள் கேட்பதை இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருகின்றவரே, அனைவருக்கும் அன்பும் இரக்கமும் தந்து வழிநடத்தும். சகல ஆரோக்கியமும் செல்வமும் தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கும். மன அமைதி தேவைப்படுவோருக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழி தெரியாமல் இருப்போருக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதியும். உமது புனித வாழ்வில் மரியன்னை உமக்கு துணை புரிந்தது போல எங்களுக்கும் அன்னை துணை புரிய மன்றாடும். இயேசுவின் அன்பு சீடராக இயேசுவோடு உடன் இருந்தது போல் இன்றும் என்றும் எங்களோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் புனித சந்தியாகப்பரே, ஆமென். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்
பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நவநாள் திருப்பலிக்காக வந்து அநேக கருத்துகள், கஷ்டங்கள், சிரமங்கள் இவற்றை மையமாக வைத்து நம்மளுடைய குடும்பத்திலே புனித சந்தியாகப்பருடைய ஆசீரும் அருளும் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வதற்கு வந்திருக்கக்கூடிய பக்த மக்கள் உங்கள் அனைவரையும் குருக்களின் சார்பாக வரவேற்கின்றேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் அனைத்துமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கருத்துக்கள் அனைத்துமே நிறைவேறும்படியாக இந்த திருப்பலியிலே நாங்களும் உங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய முழுமையான அன்பையும் அவருடைய ஆறுதலையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலிலே அவர் முன் நம்முடைய குற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் பாவி,
நான் இயலாமையில் இருக்கின்றேன் என்று நம்மளையே நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் நமக்கு அருளையும் ஆசிரியம் நிரம்ப கொடுக்கின்றார். இந்த நம்பிக்கையிலே இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் இவற்றை எண்ணி மனம் வருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிய உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேச்சினை புனித சந்தியாக பெருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றேற்று இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வசனங்கள் 31 34 முடிய. இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது
நான் இஸ்ரவேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராய் இருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையில் நின்று என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். பாதாளத்தின் வாயில்கள் அரண்மேல் வெற்றி கொள்ள. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, உயிருள்ள வார்த்தைகள் 13 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள்,
சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாற்றில் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, உங்களோடதும் என்னோடதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவி அருளும். உமது திருவிழப்படி திரு தூதர்களும் முதலாக
கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் அவனாலில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளி. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, உமது இறைமகன் இயேசு கிறிஸ்து புனித பேருருவை கற்பாறை எனவும் அந்த கற்பாறை மீது எனது திரு அவையை கட்டுவேன் என்று உமது இறைமகனுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். மன்னகத்தில் நீ தடை செய்பவை விண்ணகத்திலும் தடை செய்யப்படும் எனவும், மன்னகத்தில் நீ அனுமதிப்பது விண்ணகத்திலும் அனுமதிக்கப்படும் என்ற இறைவார்த்தையின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் விண்ணக ஆட்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இதோ ஆட்சிகளின் திருத்தலமான இந்த மரபுப்படி புனித சந்தியாகப்பலின் திருத்தலத்திலே நடக்கக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களும் திரு வழிபாடுகளும் வானதூதர்களோடும் அதிதூதர்களோடும் காவல் தூதர்களோடும் இணைந்து வெளிப்படக்கூடிய காட்சியின் அடையாளமாக எங்களுக்கு அனுதினமும் மாற்றிக்கொண்டேன். நாங்கள் இங்கு சிறப்பிக்கின்ற ஒவ்வொரு திரு வழிபாடுகளும் விண்ணக ஆட்சியில் எங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்புக்குரிய மக்களாக உமது அன்பின் பிள்ளைகளாக இணைத்துக் கொள்ள நீயே எங்களுக்கு அருள் செய்வீராக. மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோடியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும். கடவுள் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித சந்தியாகப்பர் மற்றும் உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நம்பிக்கையோடு பாடுவோம். உட்படுத்தாதேயும்
தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் இறைவன் கொடுத்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவன் சம்மரி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலைவாழ்வை அளிப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவிலே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, தூய சந்தியாகப்பரின் அன்பு நிறை பக்தர்களை,
இந்த அற்புதமான மாலை வேளையிலே ஒரு குடும்பமாக கூடியிருக்கின்றோம். நற்கருணை நாதர் மத்தியிலே அவரை சூழ்ந்து கூடியிருக்கின்றோம். இவரே உன்னத கடவுள், இவரே வாழ்வோரின் கடவுள். இந்த இறை வார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற ஒரு முக்கியமான செய்தி, ஒரு இறை செய்தி. நம் ஆண்டவர் வாழ்வோரின் கடவுள், நம் ஆண்டவர் உயிருள்ள கடவுள், நம் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கின்ற கடவுள் எனும் மைய கருத்தை தான் இன்றைய 2 வாசகங்களும் நாம் திருப்பலியிலே கேட்டோம். நமக்கு தருகின்ற ஒரு பாடம், அருமையான நற்செய்தி. நிறைய முறை கேட்டிருப்போம். இயேசு அந்த பிலிப்பு செசரியா எனும் பகுதிக்கு வருகின்ற பொழுது பார்த்து கேட்கின்றார், சீடர்களை பார்த்து கேட்கின்றார், நான் யாரென மக்கள் சொல்கிறார்கள்? முதல் கேள்வி, நான் யாரென மக்கள் கூறுகிறார்கள் என்ற ஒரே கேள்வியை இன்று இயேசு கேட்கின்றார். அவர்கள் நிறைய சொல்கிறார்கள். சிலர் உங்களை திருமுழுக்கு யோவான் என்று கூறுகிறார்கள், வேறு சிலர் நீங்கள் தான் வரவிருக்கும் எலியா என்று கூறுகிறார்கள், இன்னும் சிலர் நீங்கள் எரேமியா இறைவாக்கினர் என்று கூறுகிறார்கள், மற்றும் சிலர் யாரோ ஒருவர் ஆனால் அவர் இறைவாக்கினர் என்று கூறுகின்றார்கள் என்று திருத்தூதர்கள் சீடர்கள் பலவிதமான பதில்களை தருகின்றார்கள். இதை கேட்ட இயேசு 2வது கேள்வியை கேட்கின்றார், நீங்கள் நான் யார் என்று நினைக்கின்றீர்கள்? ஆங்கிற இயேசுவின் பிரியமான இறை சமூகமே, இன்று உங்களுக்கும் எனக்கும் இந்த மாலை வேளையிலே இறைவன் கேட்கின்ற ஒரு கேள்வி, உங்களுக்கு நான் யார்? என் மகனே, என் மகளே, உனக்கு நான் யார் என்ற ஒரே கேள்விதான் இந்த இறை வார்த்தை வழிபாடு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கின்றது. நம்மை பொறுத்தவரையில் இந்த ஆண்டவர் யார்? பேதுரு அற்புதமான ஒரு பதில் சொல்லினார், ஆண்டவரே, நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று கூறுகின்றார். உடனே இயேசு அவரை பார்த்து புகழ்கின்றார், நீ பேறு பெற்றவன், எந்த மனிதரும் உனக்கு இதை கற்பிக்கவில்லை, மாறாக என் விண்ணக தந்தையே உனக்கு சொல்லி தந்திருக்கின்றார் என் மைய கருத்தை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்றது. அன்பு மகனே, அன்பு மகளே, இன்று இயேசு விடுக்கும் கேள்வி, இந்த வியாழக்கிழமையிலே மாலை வேளையிலே என்னை நாடி தேடி ஓடி வந்திருக்கின்ற இறை சமூகமே, என்னை நோக்கி ஓடி வந்திருக்கின்ற என் மகனே, என் மகளே, உனக்கு நான் யார்? பேதுருக்கு வாழும் இறைவனின் மகன் என உனக்கு நான் யார்? அவரை பார்ப்போம், அவரை பார்த்து உற்று நோக்குவோம். அவரே வாழ்வோரின் கடவுள். மார்க்கு நற்செய்தி 12வது அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கின்றோம், நான் சாவோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஒருமுறை கரங்களை உற்சாகமாக தட்டுவோம். நான் சாவோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் மோசையை பார்த்து கேட்கின்றார். இந்த மோசே சீனாய் மலையில் ஏறுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், உனது காலடிகளை அவிழ்த்துவிட்டு, உனது காலடிகளை அவிழ்த்துவிட்டு இந்த மலையின் மீது வா, காரணம் உன் ஆண்டவராகிய கடவுள் தூயவர், நீ நிற்கும் இடம் தூய்மையான இடம், ஆகவே உனது காலணிகளை உதறிவிட்டு என் அருகே வா. ஆகிற இயேசுவிலே பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே மரபப்பட்டி புனித சந்தியாகப்பரின் அந்த ஆலயத்திலே, திருத்தலத்திலே நீங்களும் நானும் கூடியிருக்கின்றோம். எண்ணற்ற ஏக்கங்களோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவர் தருகின்ற செய்தி, என் மகனே,
என் மகளே, உன் காலணிகளை அவிழ்த்துவிட்டு என் அருகே வா. காலணி என்பது வெறும் நாம் போடுகின்ற செருப்பு அல்ல. உனது பாவம் என்கின்ற காலணியை அவிழ்த்துவிட்டு என் அருகிலே வா. உன்னை நோக்கி வருகின்ற சாபம் எனும் காலணியை அகற்றிவிட்டு என் அருகே வா. உன்னை நோக்கி இருக்கின்ற நம்பிக்கையின்மை என்ற காலணியை அவிழ்த்துவிட்டு என் அருகே வா. உன்னிடம் இருக்கின்ற வெறுப்பு எனும் அந்த காலணியை அவிழ்த்துவிட்டு என்னிடம் வா. இந்த ஒரு செய்தியை தான் மாலை வேளையிலே நற்கருணை நாதர் நமக்கு தருகின்றார். அவர் வாழ்வோரின் கடவுள், சாவோரின் கடவுள். ஆகவேதான் நீங்களும் நானும் இந்த ஆண்டவரை நோக்கி வந்திருக்கின்றோம். புரியவில்லை, புதிதாக இருக்கின்றது, கவலை இருக்கின்றது, ஆனாலும் அவரை நோக்கி வந்திருக்கின்றோம் என்றால் ஒரே ஒரு காரணம், அவர் வாழ்வோரின் இறைவன். ஆண்டவரே கூறுகின்றார் மோசையிடம், நானே இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்று சொல்லிவிட்டு, நானே ஆபிரகாமின் தேவன், நானே ஈசாக்கின் தேவன், நானே யாக்கோபின் தேவன். அடுத்த வார்த்தை வாழ்வோரின் கடவுள் நான். ஆமிர இயேசுவிலே பிரியமான அன்பு நெஞ்சங்களே, இந்த நாளிலே, இந்த வேளையிலே, இந்த நாளிலே கூடியிருக்கின்ற அவரை பார்த்து, ஆண்டவரே நான் நம்புகின்றேன், நீரே வாழ்வோரின் கடவுள் என்று நான் நம்புகின்றேன் என்று அவரை பார்த்து சொல்லுங்கள். இவரே உலகை படைத்தவர், இவரே அனைத்து அண்டங்களையும் கோள்களையும் படைத்தவர். அப்படி வல்லமையான இறைவன், அந்த எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவர் நம் மத்தியிலே உங்கள் மீதும் என் மீதும் கொண்ட அன்பின் நிமித்தமாக தன்னையே வெறுமையாக்கி சாதாரண உடைப்படக்கூடிய ஒரு வெந்நீர் அப்பத்திலே பிரசனமாக இருக்கின்றார். உடைப்படக்கூடிய சிறிய சாதாரண அப்பம், ஆனால் செய்தி இவர் வாழ்வோரின் கடவுள். இந்த வாழ்வோரின் கடவுளை பார்த்து, ஆண்டவரே இந்த நாளிலே நீரே என் வாழ்வு என்று நம்புகின்றேன் என்று அவரை பார்த்து கூறுவோம். அவரின்றி ஒரு அனுபவம் அசையா. சந்தியாகப்பரின் திருத்தலத்தில் இருக்கின்றோம். புனித சந்தியாகப்பரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நமக்கு விவிலியத்திலே அவருக்கு யாக்கோபு எனும் பெயர் தரப்பட்டிருக்கின்றது. நாம் பெரும்பாலாக அவரை அற்புதமாக அற்புதத்தில் புனித சந்தியாகப்பர் என்று சொல்லுகின்றோம். அவரின் அழைப்பு எப்படி இருந்தது? சந்தியாகப்பரும் அவருடைய சகோதர யோவானும் படகிலே அமர்ந்து வலையை பின்னிக் கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். மீன்களை பிடித்துக் கொண்டு தந்தையோடு இருக்கின்றார்கள். இயேசு கூறுகின்றார், என் பின்னே வா. உடனடியாக அனைத்தையும் விட்டுவிட்டு, தந்தையை விட்டுவிட்டு, தாயை விட்டுவிட்டு, வலைகளை விட்டுவிட்டு, படகுகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கின்றார். காரணம், அவர் அறிந்திருந்தார் இந்த இயேசு வாழ்வோரின் கடவுள், இந்த இயேசு நம்மை வாழ்விக்கின்ற கடவுள் என்று அறிந்த காரணத்தினால் அனைத்தையும் துறந்துவிட்டு இந்த இயேசு எனக்கு போதும் என்று நமது அந்த அற்புதமான புனிதர் இயேசுவை பின்தொடர்ந்து தனது இன்னுயிரை இயேசுவுக்காக காணிக்கையாக்கினார். ஆம் அன்பு தெய்வ ஜனமே, அவரை ஒரு சில மணி துளிகளிலே அவரை நோக்கி பாருங்கள். அமைதியாக கைகளை உயர்த்திய வண்ணமாக இந்த குணமளிக்கும் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல இருக்கின்றோம். இரு கைகளை உயர்த்தி அவரை பார்த்து, ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கின்றேன். கலைமான்கள் நீரோடைக்காய் நாடுவது போல எனது உள்ளம் உமக்காக நாடுகிறது. தேவனே, உம்மை நோக்கி வந்திருக்கின்றேன். நீரே வாழ்வோரின் கடவுள் என நம்புகிறேன். பேதுரு சொன்னாரே, நீரே மெசியா, வாழும் தந்தையின் மகன் என்று சொன்னாரே, வாழும் கடவுளின் மகன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை, அந்த கூற்றை, அந்த ஜபத்தை என்னுடையதாக்குகின்றேன் அன்பு இயேசுவே என்று சொல்லி குணமளிக்கும் அந்த ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம்.
அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நமது பாடற் குழுவினர் தொழும் என் கண்களையே என்ற பாடலை பாடுகின்ற வேளையிலே நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். எண்ணற்ற கவலைகள் இருக்கலாம், எண்ணற்ற ஏக்கங்கள் இருக்கலாம். இந்த ஆலயத்திலே வந்தால் எனக்கு விடிவு கிடைக்கும், இந்த திருத்தலத்திலே என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை சந்தியாப்பர் இயேசுவிடம் பரிந்து பேசி எனக்கு தருவார் என்ற ஒரே நம்பிக்கையில் வந்திருக்கின்ற தெய்வ ஜனமே, அவரை பார், இந்த இயேசுவை பார், இந்த நற்கருணை ஆண்டவரை பார். அவரை பார்த்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என் குடும்பத்தை தொடும், இயேசுவே என் பணியை தொடும், இயேசுவே நான் செய்கின்ற காரியங்களை நீரே தொடுவீராக என்று சொல்லி இரு கரங்களை விரித்தவாறு அவரை உற்று நோக்குவோம். நீரே தொடும். நமது கண்களை சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, எண்ணற்ற வேளைகளிலே பாவம் செய்திருக்கின்றேன். கண்களினால் உம்மை பார்க்க வேண்டிய கண்கள் எதையோ பார்த்திருக்கின்றதவே. மன்னிப்பை கேட்கின்றேன் இயேசுவே என்று அவரை பார்த்து சொல்வோம். ஆண்டவரே, காதுகளை தொடும். எத்தனை முறை இறை வார்த்தையை கேட்க தவறி இருக்கின்றோம். அன்பு மகளே, அன்பு மகளே, அவரை பார், இயேசுவே என்னை தொடும் என்று சொல்லுங்கள். நாவினை ஒப்புக் கொடுப்போம். எத்தனை முறை புரணி பேசி இருப்போம், எத்தனை முறை பிறரை அவமதித்து இருப்போம். அவரை பார்த்து, ஆண்டவரே மன்னியும், என் நாவை நீரே தொடுவீராக என்று ஜெபிப்போம். தொடும் 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 பிள்ளைகள் நீரை தொடுவீராக. கரங்களை தொடும் இயேசுவே. மனதை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என் மனதை எடுத்துக்கொள்ளும். என் மனதிலேயே எண்ணற்ற கலக்கங்கள், என் மனதிலேயே எண்ணற்ற வலிகள் அனைத்தையும் சமர்ப்பிக்கின்றேன். தெய்வமே, மனதை தொடுவீராக. முழு உணவை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எண்ணற்ற நோய்கள் இருக்கின்றன. மருத்துவர்கள் கை கழுவி விட்டார்கள். ஆனால் உம்மை நம்பி இருக்கின்றேன். நீர் வாழ்வோரின் கடவுள். இந்த வேளையிலே குணப்படுத்துவீராக, நீரே தொடுவீராக. அனைத்து கட்டிகள் மறைய கடவதாக. உம்மை நம்புகின்றேன். இந்த வேளையிலே, இந்த திருத்தலத்திலே உம்மை நோக்கி வந்திருக்கின்றேன். அற்புதத்தை நீரே செய்வீராக. ஆண்டவரே, இதயத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த முதல் வாசகத்திலே கேட்டோமே, அந்த புதிய உடன்படிக்கையை இதயத்திலே எழுதுவேன் என்று சொன்னீரே. எங்கள் இதயங்களை தொடுவீராக. எங்கள் இதயங்கள் கசப்பான இதயங்களாக, கரடு முரடான இதயங்களாக இருக்கின்றன. நீரே தொடுவீராக. அன்பு பரலோக பிதாவே, நோக்கி வந்திருக்கின்றோம் ராஜா. இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து மகன் மகள் மீதும் உமது இரக்க கண்களை பதிய வைப்பீராக. ஆண்டவரே, பேதுரு கூறினாரே,
யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தை அனைத்தும் உம்மிடம்தானே உள்ளது என்று சொன்னாரே. ஆம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே உம்மை நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவே உம்மை விசுவசிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்கின்றேன். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்விலே பிரச்சனைகள், எதை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் தெரியவில்லை. கலங்குகின்றேன், குழம்புகின்றேன், வழி தவறி சென்று கொண்டிருக்கின்றேன். அன்பு இயேசுவே தொழுவீராக. அன்பு இயேசுவே நீரே தொழுவீராக. ஒரு அற்புதத்தை இந்த வேளையிலே நீரே செய்வீராக. நீரே அற்புதத்தின் தேவன். ஆண்டவரே, நீரே பெரிய மருத்துவர். ஆண்டவரே, நீரே உன்னத மருத்துவர். அனைத்து நோய்களையும், கட்டுக்களையும், சாபங்களையும், பில்லி சூனியங்களையும், மாந்திரீக கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உடைய கடவதாக. விவிலியத்திலே வாசிக்கின்றோமே, எகிப்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களை பாலும் தேனும் அழிந்தோடும் கானான் நாட்டிற்கு அழைத்து சென்றீரே. இந்த வேளையிலே எங்கள் வாழ்வு அடிமையான வாழ்வாக இருக்கின்றது ராஜா. எங்களது வாழ்வு பலவீனமான வாழ்வாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்வு பாவம் நிறைந்த வாழ்வாக இருக்கின்றது. ஆனால் மாற ஆசைப்படுகின்றேன் இயேசுவே. திருந்த ஆசைப்படுகின்றேன் இயேசுவே. உம் அருகிலே வர ஆசைப்படுகின்றேன் இயேசுவே. உம்மை தொட ஆசைப்படுகின்றேன் இயேசுவே. என்மேல் மனம் இறங்குவீராக. இவ்விடத்திலே எண்ணற்ற இடங்களிலே பல அற்புதங்களை செய்தவரே, குருடருக்கு பார்வை அளித்த அன்பு பரலோக பிதாவே, இயேசுவே குருடருக்கு பார்வை அளித்தீரே, முடவரை நடக்க செய்தீரே, ஊமையரை பேச வைத்தீரே, கை சூம்பியவருக்கு குணமாகு என்று நொடியிலே குணப்படுத்தியவரே. 38 வருடமாய் பெரும் பாட்டிலே அவர் அந்த பெண்ணானவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவளை ஒரே நொடியிலே சுகமாக்கினீரே. அன்பு இயேசுவே, அற்புதரே, அதிசயரே, இந்த வேளையிலே தொழுவீராக. இந்த மக்களின் கண்ணீரை காண்கின்ற தேவனே, விடுதலை பயணம் 3:14 என் மக்கள் படும் துன்பத்தை கண்டேன், அவர்களது கண்ணீரை கண்டேன், அவர்களது அழுகுரலை கேட்டேன், ஆகவே உதவ வருகின்றேன் என்று வாக்கு தத்தம் செய்த அன்பு தேவனே, இந்த வேளையிலே எண்ணற்ற கலக்கங்களோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, தாய் போல தேற்றுபவரே, தந்தை போல ஆற்றுபவரே, எங்களை வழிநடத்துபவரே, எங்களோடு பயணிப்பவரே, இந்த வேளையிலே உமது வல்லமையான பிரசனம் நிரம்ப கடவதாக. இந்த வேளையிலே அனைத்து கட்டுக்கள் உடைய கடவதாக. இந்த வேளையிலே அனைத்து கட்டுக்கள் மறைய கடவதாக. உம்மை நம்புகின்றேன் ஆண்டவரே, நலமாக்கும் தெய்வமே, நீர் தந்திருக்கின்ற அந்த அதிகாரத்து நிமித்தமும், நீர் தந்திருக்கின்ற அந்த வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அனைத்து கட்டுக்களும் இந்த வேளையிலே நிர்மூலமாக கடவதாக. இந்த வேளையிலே உமது வல்லமையான அந்த ஆசீர்வாதம் எங்களை நிரப்ப கடவதாக. இந்த வேளையிலே உமது நிம்மதி எங்கள் இதயங்களிலே குடிக்கொள்வதாக. நிம்மதியின்றி வந்திருக்கின்ற அன்பு தெய்வ ஜனமே, அவரை உற்று நோக்கு. அவரே நிம்மதி, அவரே வாழ்வு, அவரே உயிர்ப்பு. இவரின்றி ஓரளவும் அசையாது. ஆகவே நம்பிக்கையின்மைக்கு இடம் கொடாமல் கைகளை உயர்த்தி ஒரு சில மணித்துளிகளிலே இந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கின்றார். கவன சிதறல் வேண்டாம், கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். விடுதலை பயண புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவர் ஒரு போர் வீரரை போல உனக்காக போரிடுவார். ஆண்டவர் ஒரு போர் வீரரை போல உனக்காக போரிடுவார். இறைவன் தருகின்ற வாக்கு தத்தம். ஆண்டவர் ஒரு போர் வீரரை போல உனக்காக போராடுவார்.
நம்பிக்கை இழக்காத அன்பு இறை சமூகமே அவரைப்பார். ஆண்டவரே, ஒரு போரினரை போல எனக்காக போரிடுவேன் என்று சொன்ன அன்பு தேவனே, வாழ்வோரின் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன் ராஜா. எனது வாழ்விலே எத்தனை போர்கள், என் குடும்பத்திலே எத்தனை போர்கள், எனது உறவிலே எத்தனை போர்கள், நான் பணி செய்கின்ற இடத்திலே எத்தனை போர்கள், எத்தனை வலிகள், காயத்தோடு இருக்கின்றேன். இந்த ஆண்டவர் கற்றுக்கொள்வார், இந்த ஆண்டவர் அரவணைப்பார், இந்த ஆண்டவர் உங்களை மீட்பார் என்ற ஒரே நம்பிக்கையிலே நம்மை முழுமையாக அவரை பார்த்து, ஆண்டவரே என்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றேன், இயேசுவே என்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றேன், என்னை அர்ப்பணிக்கின்றேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கின்றேன், என் பிரச்சனை அர்ப்பணிக்கின்றேன், எனது நோய் நொடிகளை அர்ப்பணிக்கின்றேன். ஒரே நம்பிக்கை ஆண்டவரே, நீர் பார்த்துக் கொள்வீர். அப்பா, ஒரே ஒரு நம்பிக்கைப்பா, நீங்க பார்த்துப்பீங்க. நான் இதற்கு கவலைப்பட வேண்டும்? உம்மை நோக்கி வந்திருக்கின்றேனே, என் ஆண்டவர் இருக்கின்றார், என்னை பார்த்துக் கொள்வார். சங்கீதத்திலே 56வது சங்கீதத்திலே வாசிக்கின்றோம், இந்த ஆண்டவர் நமது அந்த கண்ணீர் துளிகளை, நாம் அழுகின்ற அந்த கண்ணீர் துளிகளை தோள் பையிலே அவர் சேர்த்து வைப்பாராம். என் அன்பு பிரியமான தேவஜனமே, அத்தகைய அன்பான ஆண்டவர் இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற அந்த அன்பான ஆண்டவர், அந்த இரக்கத்தின் ஊற்று உங்களை கைவிடுவாரா? உங்கள் தலைமுடிகள் எண்ணப்பட்டிருக்கின்றன என்று கூறிய வல்லமையான இறைவன், உங்கள் ஒவ்வொரு பெயரும் எனது உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று வாக்கு தத்தம் செய்த அந்த இறைவன் உங்களை கைவிட்டு விடுவாரா? மனம் கலங்க வேண்டாம், மனம் தளர வேண்டாம். ஒரே நம்பிக்கை, தூய்மையான இடம், ஆசீர்வாதமான இடத்தில் இருக்கின்றோம். உங்களையே அர்ப்பணியுங்கள், அற்புதம் நிகழும், அற்புதம் நிகழும், அதிசயம் நடக்கும் என்ற ஒரே நம்பிக்கையிலே நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.